Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். கோதுமையில எப்படி வந்துட்டு தட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது வந்து டீக்குலாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கன்ஃபார்ம் வந்து இந்த ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்துட்டு கோதுமை தட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 250 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்து செய்யும்போது நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கை வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். விஸ்கில் ஸ்பூன் வச்சு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பிசைஞ்சு எடுத்த மாவை நம்ம சப்பாத்தி கடையில் வச்சு நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஸ்போக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்க போகிறோம். இதில் நம்ம இந்த ஸ்போக் வச்சு குத்தாமல் அப்படியே ஆயிலில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பூரி மாதிரி பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்மளுக்கு தட்டப் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்போக்கை வச்சு நம்ம வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பூரி மாதிரி பார்த்திங்கன்னா வராது. ஸோ நம்மளுக்கு சூப்பரான தட்டை வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து ஹோல் போட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் மூடி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்துட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன், பிளாஸ்டிக் கிளாஸு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு தட்டையை வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டையை அதில் ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துடலாம். ஸோ தேய்ச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வேகிறதுக்கு ஜஸ்ட்டு 2-3 நிமிஷம் போல் ஆகும். ரொம்ப வந்து டைம் வந்து எடுத்துக்காது. ஸோ நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து வேக வைங்க. ஏன்னா போட்டோடனே பார்த்திங்கன்னா கறியிடும். இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியாக வந்து வராது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு தட்டை வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா கரெக்டான பதம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மொறுன்னு வந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த கோதுமை தட்டை ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லினா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.